ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. உருளைக்கிழங்க முழுமையாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் எல்லாத்தையும் நீக்கி நல்லா மசிக்கிற கட்டையை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மசிச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1 டீஸ்பூன் போல் சோம்பு போட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு முழுமையாக வதங்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு மசாலா எல்லாம் ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி இறக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா போண்டா ஷேப்புக்கு உருட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இது கூடவே பஜ்ஜி போண்டா மிக்ஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கலைஞ்சிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க அந்த போண்டாவை அந்த பஜ்ஜி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முழுமையாக எல்லாமே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான சட்டுன்னு செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு போண்டா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கருத்துக்கலாம்.